திமுக காங்கிரஸ் கருத்து மதுரையில் வந்து பலத்து இருக்கு. இன்னைக்கு இந்த இதுக்கு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க என்ன. அது வந்து அவங்க முதல்ல வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன. இது வந்து திமுக எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வச்சிருக்கீங்க? இது மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. இதுக்கு சொல்லி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தொகுதி மக்களுக்கும் சரி, தமிழ்நாடு லெவலில் நாங்கள் தொகுதி மட்டும் கணக்கில் தமிழ்நாடு லெவலில் இன்னைக்கு மக்கள் மனம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருப்பூர் வந்து என்றென்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக கோட்டை. இதில் அதிமுக கோட்டையில் யாரும் எந்த வகையிலும் சிறு களங்கம் கூட அர்ப்பித்த முடியாது. ஆகிய அனைத்து இந்திய அதிமுக தொடர்ந்து வெற்றி பெறும். இந்த வெற்றி எங்களுடைய அருமையான எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கான வெற்றி திமுக தான் சார். மதுரை மாநகராட்சி மேயர் வந்து பதவி விலகிட்டாங்க. மாமன்ற கூட்டமும் 3 கூட்டங்களும் நடத்தாம இருக்கு. திட்டங்கள் வந்து 100 வார்டுல வந்து எப்படி இருக்கு திட்டங்கள் சொல்லிடுறாங்களா? மக்களுக்கான தேவைகள் வந்துருச்சா? இல்ல, கண்டிப்பாக மாநகராட்சி மேயர் வந்து தீர்மானம் நிறைவேற்றினால்தான் முறையே மாநகராட்சியில எந்த பணி செய்தாலும் அது தீர்மானம் நிறைவேற்றப்படணும். மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும்ன்றது மரபு. தீர்மானமே நிறைவேற்றப்படாமல் அரசு அதிகாரிகள் மட்டுமே, மாநகராட்சி அதிகாரிகள் மட்டுமே பணியை மேற்கொள்வார்கள். அவர்களுக்கு சரிதானம் மிக ரூல்ஸு சரிதம் வந்து மிக சரியாகத்தான் பார்க்க முடியும் தவிர அவங்க வந்து அதுலேருந்து மீறி நடக்க முடியல. ஏற்கனவே தவறு நடந்தது திருத்த முடியல. அதனால மாநகராட்சி இப்போ முடங்கி போய் கிடக்கிறது. திட்டங்கள் முடங்கி போய் கிடக்கின்றன. மதுரை மாநகராட்சி தான் சொல்கிறோம். மதுரை மாவட்டத்தில் அனைத்து இந்திய அதிமுக முழுசும் 10 தொகுதியும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணம் இந்த மாநகராட்சியில் திட்டங்கள் நடைபெறாதது என்பதை நான் குறிப்பிடுவேன். தமிழகத்துல ஒரு வீட்லயும் வந்து என்னோட ஓட்டு இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாரு. 2 லட்சம் ஓட்டுகளுக்கு மேல இருக்கு. அவரை பத்தி சப்ஜெக்ட் வேண்டாம். என்ன நாங்க அதெல்லாம் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டோம் நேற்று முடிஞ்சு. இனிமேல் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அனைத்து இந்திய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதனால அதிமுக இனி வேற பற்றி யாரையும் விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் முதலே சொல்லிட்டோம். அவர் ஒரு வார்த்தை எங்களை பற்றி சொன்னார். நாங்கள் எல்லாம் அவரை பற்றிய ஒரே நாளில் நாங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. எங்களுடைய பொதுச் செயலாளர் உடைய இதை பற்றி தொடர்ந்து இதை அவருடைய நிலைமையை, அவர் யார் என்ன என்பதை சொல்லிட்டு, அதனால இதுமாதிரி நாங்கள் சொல்ல விரும்பலை. அவர் கொடுக்குற வாய்ப்பை வந்து காங்கிரஸ் பயன்படுத்திட்டா பவருக்கு வந்துடும். இல்லை, அது அப்புறம் அதெல்லாம் தேர்தலில் நாங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்துடுவோம். அதில் இது ஏன் பிரச்சனை? அந்த பிரச்சனையே போல நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.